காது இரைச்சல்ன்றீங்களா, காதுல சீழ் வடிதுன்றீங்களா, ஒத்த மூலிகை வச்சு ஒரு 10ல இருந்து ஒரு 15 நாளுக்குள்ள நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன மூலிகை, அது எப்படி நம்ம தைலம் எடுக்கணும், வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நாய் உருவிங்க. நாய் உருவி பார்த்தீங்கன்னாக்கா சென்னாய் உருவி இருக்குது, அதே போல் வெள்ளை கலரில் தண்டு உள்ள பகுதியில் இந்த நாய் உருவி இருக்குது. இதன் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளப்பெரியதுங்க. எவ்வளோ மருத்துவம் இது பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா, காது வலிக்கு இதில் எப்படி நம்ம தைலம் எடுத்து நம்ம காதுக்கு விடணுன்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா காது இரைச்சல், காதில் வந்து சீழ்வடிடுது, காதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான நீர்க்கசிவு ஏற்படுறது, காது சுற்றிலும் வீக்கம் ஏற்படுறது, காது சுற்றிலும் பொக்குகள் கட்டுறது, அதே போல் வந்து நமிச்சல் ஊறல் எடுக்கிறது, இது போன்ற காது கேளாமை, இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாய் உருவி எடுத்துட்டு இருக்கிறேங்க என் கையில். இந்த நாய் உருவி பார்த்தீங்கன்னாக்கா இது இலைகள் எடுத்துக்கணும். இலைகள் எடுத்து நம்ம சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெயில் போட்டு இது பதமாக காய்ச்சி எடுத்துட்டு தினமும் காலை மாலை 5 சொட்டு 2 காதுக்கு நீங்கள் விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது எப்பேற்பட்ட காது எரிச்சலாக இருக்கட்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைலம் இப்படி வருங்க. இந்த தைலத்தை எடுத்து பக்குவமாக காய்ச்சி எடுத்துட்டிங்கனாக்கா 5 சொட்டு, ஒரு காதுக்கு 5 சொட்டு, மறு காதுக்கு 5 சொட்டு காலை மாலை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா காது இரைச்சல் ஆகட்டும், காதில் சீழ்வடிகிறதாகட்டும், அதே போல் இந்த காதில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணுகள் ஆகிறது, அதே மாதிரி இந்த காது ஓரங்கள் எல்லாம் வந்து பொக்கு கட்டுறது, இதெல்லாம் அற்புதமாக வந்து மாற்றக்கூடியது தாங்க இந்த நாயுரி இலையில் செய்யப்பட்ட தைலம். இது அளப்பெரிய ஒரு மருந்து, இந்த மூலிகை. இது பார்த்தீங்கன்னா இந்த வேறு எடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்படியே வந்து வேறு எடுத்து நம்ம பல்லுகளை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பல்லுக்கான நல்ல உறுதி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மூல ரோகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இலைகளை எடுத்து நம்ம நிழல் வணக்க காய போட்டு இதில் நம்ம சூர்ணம் பண்ணி எடுத்து நம்ம வந்து வெண்ணெயில் குழச்சி சாப்பிட்டு வந்தோம்னாக்கா, காலை மாலை சாப்பிட்டு வந்தாக்கா அந்த பலனும் இந்த நாயுரி இலையில் கிடைக்குதுங்க. அற்புதமான பலன், இன்னும் நிறைய பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த நாயுருவியில். அதே போல் இது பூலோக செஞ்சீவி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லியிருக்கிறோங்க. அதே போல் இந்த வந்து மருந்தை வந்து நீங்கள் காதில் விட்டுட்டு வரும்போது அற்புதமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வந்துடுங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் போட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த காது இரைச்சல் ஆகட்டும். அதே போல் காது இரைச்சல் வந்தால் என்னங்க தெரியுங்களா, அவங்களால எந்த சத்தத்தையும் கேட்க முடியாதுங்க. ஒரே மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும், டிவி கூட பார்க்க முடியாது. இது போல ஒரு பிரச்சனைக்கு வந்துடுங்க. ஏன்னாக்கா இந்த காது இரைச்சல் வந்து மனதையும் பாதிக்க போகிறோம், அதே போல் வந்து நம்ம மூளையும் பாதிக்கப்படக்கூடியது தாங்க. இந்த ஒரு மூலிகை எடுத்து இலைகள் எடுத்து அதை நல்ல தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.